வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சிவகுமார். என்னதான் நம்ம உடம்புக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை பார்த்த உடனே என்ன பல பலன் இருக்காம்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தோலை நல்லா பாதுகாத்து வச்சுப்போம். இது எப்படின்னா, என்னதான் வீட்டுக்குள்ளே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 1008 தடவை சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலையும் ஹாப்பி பர்த்டே மை டியர் அப்படி கவிதையெல்லாம் எழுதி ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணுற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே தோலை பாதுகாத்து வச்சுக்கிறது அவசியம் தாங்க. ஏன்னா தோல் அப்படிங்கிறது வெளி தோற்றத்துக்கு மட்டும் கிடையாது, ஒரு ஃபிசிக்கல் பேரியர். அதாவது எந்த ஒரு ஜேர்ம்ஸும் நம்மளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அமைக்கப்பட்ட முதல் பேரியரே இந்த தோல் தான். நம்ம பாடி டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதும் இந்த தோல் தான். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அன்றாட செய்யும் சில பழக்கங்களால் இந்த தோல் பாதிக்கப்படுது. அது என்னென்ன பழக்கங்கள், அது சரி செய்வது எப்படி? நம்ம தோலை பாதிக்கும் அன்றாட பழக்கங்கள் என்ன அப்படின்னா, நம்பர் 1, யூசிங் ஹார்ஷ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். இப்போதெல்லாம் கிளென்சர், எக்ஸ்ஃபோலியேட்டர், ஸ்க்ரப் அப்படின்னு எக்கச்சக்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்துருச்சு. அதுலேயும் ஸ்ட்ராபெரி, குக்கும்பர், ஆரஞ்சு, பப்பாயா அப்படின்னு மில்க் ஷேக் மாதிரி டைப்ஸ் வேறு இருக்குது. இது மாதிரி ஹார்ஷ் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னோட பிஹெச் டிஸ்டர்ப் ஆகிடுது. நார்மலாக நம்ம ஸ்கின்னோட பிஹெச் அப்படிங்கிறது ஸ்லைட்லி அசிடிக், அரவுண்ட் 5.5. இந்த பிஹெச்சில் தான் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசமும் நம்ம ஸ்கின்னை பாதிக்காது. அதே சமயம் நம்ம ஸ்கின்னில் புதிய அணுக்கள் உருவாகணும் அப்படின்னா சில என்சைம்ஸ் வேலை செய்கிறதும் இந்த பிஹெச்சில் தான். ஆனால் இது மாதிரி ஹார்ஷ் ஸ்கின் கேர் ப்ராடக்டை அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்னோட பிஹெச் பாதிக்கப்பட்டு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வருது, ஸ்கின்னும் ட்ரையாக போயிடுது. அப்போ எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாதா? யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட், தோல் நிபுணர்கிட்ட கேட்டு யூஸ் பண்ணலாம். நம்பர் 2, எக்ஸசிவ் சன் எக்ஸ்போஷர். உச்சி வெயில் அதிக நேரம் இருக்கும்போது இந்த சன் ரேஸில் இருக்கக்கூடிய யூவி ரேடியேஷன் நம்ம ஸ்கின்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸை உருவாக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எம்எம்பி, அது மேட்ரிக்ஸ் மெட்டலோப்ரோட்டீனேஸ் அப்படிங்கிற என்சைமை ஆக்டிவேட் பண்ணிடுது. இந்த என்சைம் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜனை டீக்ரேட் பண்ணிடுது. இது மாதிரி டீக்ரேட் பண்ணுறதுனால ஸ்கின் தின் ஆகிடுது, எலாஸ்டிசிட்டி இழந்து ஒரு ஓல்டு லுக் கொடுக்குது. ஏன்னா சுருக்கங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்குது. இது பேர் ஃபோட்டோ ஏஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் டெர்மட்டாலஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கின்ல ஏற்படுற சுருக்கங்கள் 90% யூவி ரேடியேஷனால தான். இதை தடுக்கிறதுக்கு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன், அதாவது SPF 30 ஆர் ஹை யூஸ் பண்ணும். சார் ஒரு தரையும் வாங்கி அதை அப்ளை பண்ணிவிட்டு வெளியிலலாம் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, வெளியில் போகும்போது கண்டிப்பாக கருப்பு கொடை யூஸ் பண்ணணும். ஏன்னா கருப்பு கொடை முக்கால்வாசி யூவி ரேடியேஷனை தடுத்துரும். நம்பர் 3, யூசிங் ஹாட் வாட்டர் டு டேக் பாத். நல்ல சூடான தண்ணீரில் குளிக்கிறதுனால நம்ம தோலில் இருக்கக்கூடிய லிப்பிட் பேரியர் பிரேக் டவுன் ஆகிடுது. இந்த லிப்பிட் பேரியர் தான் நம்ம தோலில் இருக்கக்கூடிய நீச்சத்தை பாதுகாத்து வச்சுக்குது. இது மாதிரி பிரேக் டவுன் ஆகிறதுனால ஸ்கின்லேருந்து வாட்டர் லாஸ் ஏற்படுது. இது பேர் டிரான்ஸ் எபிடெர்மல் வாட்டர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் கொலாஜன், எலாஸ்டின் ரெண்டுமே பாதிக்கப்பட்டு நம்ம ஸ்கின்ல ட்ரைனஸ், ஃப்ளேக்கினஸ், இரிட்டேஷன், ரிங்கிள்ஸ், அதாவது சுருக்கங்கள் ஏற்படுது. அதனால் நார்மல் தண்ணீர்லையோ இல்லை லியூக்வார்ம், வித தண்ணீர்லையோ குளிங்க. குளிக்கிற நேரமும் 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இருக்கட்டும். நம்பர் 4, ஸ்லீப்பிங் வித் மேக்கப் ஆன். மறுபடியும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக பவுடர் அடிச்சுட்டு போவோம். இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு மேக்கப், அது பேர் நோ மேக்கப். அது மேக்கப் போட்டதே தெரியக்கூடாது, அதுதான் நோ மேக்கப். ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு இன்னொரு மேக்கப். இது மாதிரி டிஃப்ரெண்ட் மேக்கப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சரைசர், ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்குது. இந்த மேக்கப் எல்லாம் வாஷ் பண்ணாமல் அப்படியே படுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தோலில் இருக்கிற சின்ன துளைகள், அது பேர் போர்ஸ், அந்த போர்ஸ் எல்லாம் அடைப்பட்டு உள்ளேயே டர்ட்டும் பாக்டீரியாவும் தங்கி பருவறத்துக்கு காரணமாக அமையுது. இரவு நேரங்களில் தான் தோல் தன்னை பழுது பார்த்துக்குது. மேக்கப் இருந்தால் அதுவும் முடியாமல் போயிடுது. அதனால் எப்போதும் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, மேக்கப்பை வாஷ் பண்ணிட்டு தான் படுக்கணும். நம்பர் 5, யூஸிங் அன்வாஷ்டு பில்லோ கேஸ், பெட்ஷீட், டவல். நம்ம யூஸ் பண்ணுற தலகாணி உரை, பெட்ஷீட், துவற்ற துண்டு இதெல்லாம் வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்டெஃபைலோகாக்கஸ் ஆரியஸ், கியூடி பாக்டீரியம் ஆக்னஸ் போன்ற பாக்டீரியா அதில் வளர்ச்சி அடையும். இதனால் பருக்கள் மற்றும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏற்படும். குறிப்பாக துவற்ற துண்டு பழசாயிடுச்சு அப்படின்னா துவட்டும் போது மைக்ரோ அப்ரேஷன்ஸ், அதாவது சிறு காயங்களை தோலில் ஏற்படுத்தும். அதனால் தலகாணி உரை, பெட்ஷீட்டை வாரத்திற்கு ஒரு முறை மாற்றணும். துவற்ற துண்டை அடிக்கடி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். நம்பர் 6, இன்அடிக்குவேட் ஹைட்ரேஷன். எப்போதும் நம்ம தோலில் தேவையான அளவு நீர்ச்சத்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் புதிய அணுக்கள் உருவாகும், நம்ம ஸ்கின்னும் எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆனால் இது ரெண்டுமே பாதிக்கப்பட்டு நம்ம ஸ்கின் ட்ரையாக, ரஃப்பாக மாறிடும். அதனால் எப்போதும் ஒருவர் தேவையான அளவு தண்ணீர் இருப்பது அவசியம். நம்பர் 7, ஹை சுகர் டயட்.
நம்ம டயட்டில் சர்க்கரை அளவு ஜாஸ்தியாக இருந்தால் இந்த எக்ஸஸ் சுகர் நம்ம ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் எலாஸ்டின் இது ரெண்டுத்தோடையும் பைண்ட் ஆகி ஸ்டிஃப் ஆக்கிடும். இது பேர் கிளைகேஷன். இதனால் சுருக்கங்கள் ஏற்பட்டு ப்ரீமெச்சூர் ஏஜிங் நடந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரத்தத்தில் சுகர் வேல்யூ ஜாஸ்தியாக இருந்தால் இன்சுலின் உற்பத்தியும் அதிகமாகும். இது ஆண்ட்ரஜன் ஹார்மோன்ஸை ட்ரிகர் பண்ணி நம்ம தோலில் சீபம் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும். இதனால் பருக்கள் அதிகமாக வரும். ஸோ சுகரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். குறிப்பாக ரிஃபைன்டு ப்ராசஸ்டு பேக்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். இந்த 7 அன்றாட பழக்கங்களையும் தவிர்த்தோம் அப்படின்னா நம்ம தோல் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.